சரி, இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறோம். இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்கு. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இது மூணும் தனித்தனி காரியங்கள் போல காணப்பட்டாலும் மூன்றுக்கும் இடையில ஒரு லிங்க் இருக்கு. என்ன தெரியுமா? கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்யும்போது உங்கள் ஆவியிலே உங்களுக்கு அனல் உண்டாகி விடுகிறது. ஒரு மனிதன் வேலை செய்யும்போது தான் அனல் உண்டாகும். சாது சுந்தர் சிங் தன்னுடைய புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்கிறாரு, இமயமலை பகுதியில் நேபாளம் போன்ற மிக குளிர் உறை பனி மூடி இருக்கிற பகுதிகளில் ஜனங்கள் என்ன செய்வாங்களாம், பிரயாணம் பண்ணும்போது வேக வேகமாக நடப்பாங்க, சுமையை சுமந்து கொண்டு போவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், வேகமாக வேலை செய்யும்போது அல்லது பழுவான சுமையை ஏற்றி கொண்டு போகும்போது நம்முடைய சரீரத்தில் ஒரு வெப்பம் உண்டாகும். நல்ல வேலை செய்யும்போது பாருங்களேன், வெப்பம் உண்டாகும். அங்கே வியர்வை வருகிற அளவுக்கு வெப்பம் உண்டாகாவிட்டால் கூட அந்த குளிரை சமாளிக்கிற அளவிற்கு ஒரு வெப்பம் உண்டாகும். நான் நேபாளம் இருக்கக்கூடிய பார்டர் பகுதியில் சில நாட்கள் இருந்தபோது ஒரு காரியத்தை கவனித்தேன். அங்கே உண்மையிலேயே அவர்கள் சொல்கிற மாதிரி இப்போவும் ஜனங்கள் வேகமாக தான் நடக்கிறாங்க. பெரிய பெரிய பழுவான சுமைகளை கூட தங்களுடைய முதுகிலை எடுத்துக்கொண்டு நடக்கிறாங்க. காரணம், குளிர் வரும்போது முடங்கிட்டு படுத்துட்டோம் அல்லது உட்கார்ந்துட்டோம்னா சரீரத்துக்குள்ளே இருக்கிற வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து மரணம் கூட நேரிட்டு விடலாமா. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, வலிய போய் வேலைகளை செய்கிறாங்க, சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க. அப்போ ஊழியம் செய்யும்போது அதே போல் ஆவியிலே ஒரு அனல் உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும்போது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது நாமும் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். நான் உங்களுக்கு வாரந்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுகிறதுனால நான் தினம் உட்கார்ந்து வேத வசனத்தை படித்து இன்றைக்கி நம்ம பேச போகிற வார்த்தை என்ன என்பதை குறித்து நான் தியானம் பண்ணுறேன். அப்படி தியானம் பண்ணும்போது அந்த வார்த்தை முதல்ல எனக்கு பயனை உண்டாக்குகிறது, என்னுடைய ஆவியிலே ஒரு அனலை உண்டாக்குகிறது. சில ஊழியக்காரர்கள் பல இடங்களில் ஊழியம் செய்ய கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க அவங்க ஆவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனல் கொண்டவர்களாக இருப்பாங்க. அப்போ ஊழியம் செய்வதனால, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதனால ஆவிக்குரிய ஒரு அனல் நமக்குள்ளே உண்டாகிறது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த அனல் உண்டாகாமல் இருக்கணும்னா பேசாமல் படுத்திருக்கணும். கை முடக்கி கொண்டு இருந்தீங்கன்னா அந்த அனலே உண்டாகாது. அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்போது அனல் உண்டாகிறது. இன்னொன்று பாருங்க, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஊழியம் செய்யணும், இங்கே போகணும் அங்கே போகணும் அதை பேசணும்னு சொன்னால் நம்ம அசதியாகவோ சோம்பலாகவோ இருக்க முடியாது. அப்போ எப்போவுமே கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை ஆவியிலே பிஸியாக வச்சுக்கிறணும். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு காரியம் சொல்லுவாங்க, சோம்பேறியினுடைய இருதயம் சாத்தானுடைய உலைக்களம். சாத்தான் வேலை செய்கிற இடம் எதுன்னு கேட்டால் சோம்பேறியினுடைய மனம். அப்போ ஆவிக்குரியவர்கள் எப்பொழுதும் தங்களை பிஸியாக வச்சுக்கிறணும். நம்ம நிறைய கிறிஸ்தவர்களை பார்க்குறோம், அவர்கள் கிறிஸ்துவோடு கூட அவருடைய அனுபவம் என்பது ஞாயிற்றுக்கிழமையானால் சபைக்கு போகிறது, 4 பாட்டு பாடுறது, காணிக்கை கொடுக்கறது, பிரசங்கம் கேட்கறது, வீட்டுக்கு வந்துடுறது. இதே தான் அவர்களுக்கு ரொட்டீனாக வழக்கமாக இருக்கும். அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய மாட்டாங்க. இப்படிப்பட்ட சிலரை நான் சந்தித்து கேட்டபோது அவங்க சொல்கிற காரியம், ஊழியம் செய்கிறதெல்லாம் எல்லாரும் செஞ்சிட முடியுமாங்க? ஊழியத்துக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கணும், ஊழியத்துக்குன்னு ஒரு வரம் இருக்கணும் என்று சொல்லுகிறவர்களை நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அழைப்பில்லாமல் ஊழியம் செஞ்சால் பெரிய ஆபத்தில் போய் முடிந்து விடும். அழைப்பில்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் பின்மாறி போயிடுவாங்க. அழைப்பில்லாமல் உடன்படிக்கை பெட்டியை தொட்ட ஊசா செத்து விழுந்தது உங்களுக்கு தெரியாதான்னு நம்மகிட்டே கேள்வி கேட்பாங்க. அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னா அழைக்கப்பட்டு தான் ஊழியம் செய்யணுமா? அழைக்கப்படாமல் ஊழியம் செய்ய முடியாதா? அப்போ நாங்கள்
கர்த்தர் அழைக்கிற வரைக்கும் காத்திருக்கணுமா, அல்லது கர்த்தர் அழைக்காவிட்டால் வெறும் விசுவாசியாகவே ஒரு சபையில் ஒரு மெம்பராகவே அங்கத்தினராகவே எங்கள் வாழ்நாளை முடித்து விடணுமா அப்படின்னு கேட்டால், கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீங்கள் ஆவியிலே அனலாக இருக்கணும், அசதி இல்லாமல் இருக்கணும், ஜாக்கிரதையா. அப்படின்னா நீங்கள் எல்லோருமே ஊழியம் செய்ய வேண்டும். அந்த வசனம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டது, ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் எழுதப்படலை, எல்லா விசுவாசிகளுக்கும் எழுதப்பட்ட வசனம் தான் அந்த வசனம். அப்போ நம்ம எப்படி ஊழியம் செய்வது? நீங்கள் சொல்கிற மாதிரி அழைப்பு இல்லாமல் நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. நாங்கள் கர்த்தர் அழைக்கட்டும்னு சொல்லி தான் 25 வருஷமாக காத்திருக்கிறோங்க. கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய சித்தம் எது ஒன்றும் எங்களுக்கு தெளிவாக தெரியாததுனால நாங்கள் அது வரைக்கும் சபை கூடி வருகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், பிரசங்கம் கேட்குறோம், குறிப்பு எழுதுகிறோம், வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படிங்கிறதோடு முடித்து கொள்ளுகிறார்கள். அது நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அழைப்பு இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. வேதம் அதை குறித்து அப்படித்தான் சொல்லுது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில், மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. நாமாய் நம்மை ஊழியத்துக்கு எற்படுத்தி கொள்ள முடியாது. அப்போ ஆரோனை கர்த்தர் எப்படி கூப்பிட்டாரோ அது மாதிரி தேவனுடைய அழைப்பு என்பது ஊழியத்துக்கு முக்கியம் என்றுதான் எபிரேயர் 5:4 நமக்கு சொல்லுகிறது. அது தேவனால் பிரத்யேகமாக அளிக்கப்படுகிறது என்றும் நமக்கு சொல்லப்படுகிறது. ஒருத்தருக்கு ஒரு ஊழியம் செய்யணும்னு சொன்னால் கர்த்தர் ரொம்ப விசேஷமாக அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி அந்த ஊழியத்தை அவர் கையில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில், உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். பவுல் சொல்கிறார், அந்த சபைக்கு நான் ஊழியக்காரனானது யாரோ 10 பேர் கூடி கை வச்சு இல்லை, நானா விரும்பி அல்ல, கர்த்தரனை கூப்பிட்டு பேசி இந்த வேலைக்கு என்னை அவர் ஏற்படுத்தினதுனால தான் நான் ஊழியக்காரனானேன் அப்படின்னு சொல்லுகிறான். இன்னொன்று சொல்கிறாங்களே, அழைக்கப்படாமல் ஊழியம் செஞ்சால் இடறி விழுந்து விடுவோம், ஆபத்துன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான்னு கேட்டால் அதுவும் கூட உண்மைதான். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுகிறதில்லை. நான் இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்னா, கர்த்தர் அழைச்சுத்தான் நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன்னா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள நீங்கள் கவனமாக இருங்க. நீங்களா ஒரு ஊழியத்தை ஏற்படுத்தி கொண்டு அதில் செஞ்சீங்கன்னா நீங்கள் இடறி விழுவீர்கள் என்று பேதுருவும் நமக்கு எச்சரிக்கிறார். அப்போனா அவள் கர்த்தர் அழைக்கிற வரைக்கும் காத்திருப்பாதானே நியாயம் என்று நம்ம நினைக்க முடியும். நாம் ஒரு காரியத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிற முடியும். என்ன அப்படின்னா, அழைக்கப்பட்டு செய்கிற ஊழியம்னு ஒரு ஊழியம் இருக்குது, அழைக்கப்படாமலே நம்ம கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் என்று சில ஊழியங்கள் இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அழைக்கப்பட்டு செய்கிற ஊழியம் என்பது வேற, அழைப்பு இல்லாமலே கர்த்தருக்கு நாம் செய்கிற ஊழியங்கள் என்பது வேற. இது கர்த்தரால் பிரதான ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் அழைப்பில்லாமல் செய்கிற ஊழியத்தை தைரியமாக செய்யலாம். அழைக்கப்பட்டு செய்கிற ஊழியம்னா என்ன? உலகத்திலே பாருங்களேன், சில வேலைகள் இருக்கிறது, அதுக்கு உங்களை ஏற்படுத்தி அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களை அந்த இடத்துக்கு நிறுவினால்தான் நீங்கள் அந்த வேலையை செய்ய முடியும். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் போய் ஒரு கலெக்டர் சீட்டில் உட்கார்ந்துட முடியாது, ஒரு அதிகாரத்தில் உட்கார்ந்துட முடியாது, ஒரு ஸ்கூலில் ஹெச்எம்மா போய் உட்கார்ந்துட முடியாது. உங்களை அழைத்து உங்களுக்கு உத்தரவு கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதை அங்கீகரித்தா தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஆனால் உலகத்தில் நம்ம செய்கிற எல்லா வேலையும் அப்படிப்பட்டது அல்ல. சில வேலைகள் நம்முடைய வீட்டில் இருக்கிற வேலை இருக்கும், சின்ன சின்ன வேலைகள் அழைப்பு இல்லாமலே உங்கள் செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் நீங்கள் செய்து கொள்ளுகிற வேலைகள் இருக்கிறது. அதை செய்கிறதுக்கு நீங்கள் யாருடைய உத்தரவையும் கேட்க வேண்டியதில்லை. உங்கள் தெருவில் இருக்கக்கூடிய வீதி ரொம்ப அழுக்கடைஞ்சிருக்கு, குப்பையாக இருக்குது, அல்லது அங்கே இருக்க ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியில்லை, நீங்களா ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை சுத்தப்படுத்துகிறீங்க அப்படின்னா இதுக்கு ஏன் நீங்கள் பெர்மிஷன் வாங்கலை, இது உங்கள் வேலையா, உங்களை முனிசிபாலிட்டியில் ஏற்படுத்தியிருக்கிறாங்களா என்று யாரும் கேட்க போகிறதில்ல.
ஆனால் அதே நேரத்தில் அழைக்கப்பட்ட வேலைகள் என்ற வேலைகள் இருக்கிறது. அதில் நிறுவப்பட்டவர்கள், ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் செய்ய முடியும். மற்றவங்க போய் அதில் வேலை செய்ய முடியாது. இதை வேதம் நமக்கு காட்டும்போது 2 வகையான ஊழியங்களாக அதை காட்டுகிறது. ஒன்று, அழைக்கப்பட்டவர்களாக ஊழியம் செய்வது. பிரதானமான ஊழியங்கள் இருக்கு பாருங்க. அந்த ஊழியத்துக்கு தான் ஆரோனை போல கர்த்தர் அழைத்து அவங்களை அபிஷேகம் பண்ணி இந்த ஊழியத்துக்கு உன்னை ஏற்படுத்துகிறேன் என்று கர்த்தர் நம்மை ஏற்படுத்துவார். அது அழைக்கப்பட்ட ஊழியங்கள். அப்போ சிலரை கர்த்தர் ஏற்படுத்தும் போது அப்போஸ்தலராகவும், தீர்க்கதரிசிகளாகவும், சுவிசேஷகர்களாகவும், போதகராகவும், மேய்ப்பர்களாகவும் ஏற்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கும். அது கர்த்தர் ஏற்படுத்துகிற முக்கியமான ஊழியங்களில் கர்த்தர் அங்கீகரித்து ஏற்படுத்தப்படுகிற ஊழிய அழைப்புகள். அதை அழைப்பு இருந்தால் தான் செய்ய முடியும். இன்னொரு வேலை இருக்குது. வேதம் அதை காட்டும்போது தகப்பனுக்கு பிள்ளை வேலை செய்வது மாதிரி. உங்கள் வீட்டில் 1000 வேலை இருக்குது. வீட்டை சுற்றி ஒருவேளை ஒரு கார்டன் அமைக்கலாம். வீட்டை சுற்றி கார்டன் இருந்ததுன்னா அதில் தண்ணீர் பாய்ச்சலாம். அதை நீங்கள் சுத்தமாக பராமரித்து கொள்ளலாம். வீட்டில் ஒற்றை அடிக்கலாம். வீட்டை அழகுபடுத்தலாம். இதுக்கெல்லாம் யாரும் உங்களை அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறோம், ஒரு அரசாங்கத்தில் போய் வேலை செய்கிறோம், அந்த இடத்துல போய் நாமாய் ஒரு இடத்துல போய் உட்கார முடியாது. ஒரு காவல்துறை அதிகாரியா நான் இன்னைக்கு போய் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்களா போக முடியாது. அது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணணும். ஆனால் நாமே செய்வதற்குன்னு சில வேலைகள் இருக்கின்றன. அந்த வேலைக்கு நீங்கள் யாருடைய அனுமதியும் கேட்க வேண்டியதில்லை. வேதம் இதை பற்றி சொல்லும்போது தான் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வதை போல கர்த்தருடைய ஊழியத்தில் நாம் செய்யக்கூடிய அழைப்பில்லாமலே நம்முடைய அன்பின் நிமித்தம், கர்த்தர் மேல் நம்ம பாராட்டுகிற அன்பின் நிமித்தம் ஒரு தகப்பனுக்கு பிள்ளை வேலை செய்கிற மாதிரி வேலை செய்ய முடியும். இதுக்கு நீங்கள் ஆர்டர் போடணும், உத்தரவு கொடுக்கணும், அப்பாயின்மெண்ட் பண்ணணும் என்பது அவசியம் இல்லை. பாருங்க, ஒரே இடத்துல ஒரே வேலை அழைக்கப்பட்டவர்களும் செய்யலாம், அழைப்பில்லாமலும் செய்யலாம். என்ன வேலை பாருங்களேன். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான ஒருத்தர் இருக்கிறார். வீட்டுக்கு முன்னால் கார்டன் ஒன்று போட்டிருக்கிறார், தோட்டம். இந்த தோட்டத்தை பராமரிப்பதற்கு ஒரு தோட்டக்காரரை அவர் ஏற்படுத்துகிறார். அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவர் என்னென்ன வேலை செய்யணும் அப்படிலாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவர் அழைக்கப்பட்டவர். அதே தகப்பனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய வீட்டை குறித்து ரொம்ப கவனம் உள்ளவன். இந்த தோட்டக்காரர் ஒரு நாள் வேலைக்கு வரல. இவனே என்ன செய்கிறான்? உள்ளே போய் தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு நீர் பாய்ச்சுகிறான். ஒருவேளை தோட்டக்காரர் அங்கே இருந்தால் கூட இவனும் அங்கே உள்ளே போய் கூடமாட உதவிகள், ஒத்தாசைகள் செய்கிறான். இதுக்கு யார் அப்பாயின்மெண்ட் பண்ணணுமா? தோட்டக்காரரை பொறுத்தளவுக்கு அவர் நியமிக்கப்பட்டவர். இவனை பொறுத்தளவுக்கு இவர் பிள்ளை என்ற அதிகாரம் பெற்றவர். அப்போ பிள்ளைகள் செய்கிற வேலை என்று ஒரு வேலை இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களாக வேலை செய்வது என்பது எஜமானுக்கு வேலையால் ஊழியம் செய்வதற்கு ஒப்பாக இருக்கிறது. இது தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது. கொலோசேயர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 26வது வசனம் இதுதான் நமக்கு சொன்னது. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் இந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். கர்த்தர் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு அந்த சர்ச்சை பார்த்துக்கன்னு என்கிட்ட பேசி எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. கரெக்டு. 2வது ஊழியம் பாருங்களேன். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வதை போல இதை குறித்து அதே பவுல் சொல்றார். பிலிப்பியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தில், மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வதை போல என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் அவன் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறேன். அவன் கூட ஊழியம் செய்தானே சுவிசேஷ ஊழியத்தில். அந்த ஊழியத்தை அவன் செய்த போது அழைக்கப்பட்டு செய்யலை, தகப்பனுக்கு பிள்ளை வேலை செய்கிற மாதிரி என் கூட சேர்ந்து அந்த ஊழியத்தில் அவனும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான் என்கிறார். இதுக்கு அழைப்பு தேவையில்லை. இது அழைப்பில்லாத ஊழியங்கள். அப்போ இந்த மாதிரி ஊழியங்கள், என்னென்ன ஊழியங்களை எல்லாம் நம்ம செய்யலாம்? ஒருவேளை உங்களுக்கு ஒரு பிரதான அழைப்பு கொடுத்திருந்தால் அந்த அழைப்பை விட்டுட்டு நீங்கள் இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது. பிரதான ஊழியம் கொடுத்திருந்தா நீங்கள் அதைத்தான் செய்யணும். சபையை நடத்து, சுவிசேஷகனா போ,
தீர்க்க தரிசனம் சொல்லு, அப்போஸ்தல வேலையை செய்யி, அப்படி செய்யணும். அதை தான் செய்யணும். நீங்களாக ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொண்டு செய்யக்கூடாது. கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணிட்டா, அந்த அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு அழைப்பு கொடுக்கலன்னா அதுக்காக நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. தகப்பனுடைய வீட்டில் பிள்ளையாக இருக்கிறீங்களே, அப்போ பிள்ளை வேலை செய்கிற மாதிரி உங்களை ஈடுபடுத்தி கொள்ள சில ஊழியங்கள் இருக்கிறது. இது அழைப்பில்லாமல் செய்யப்படுகிற ஊழியங்கள், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வதை போல செய்கிற ஊழியங்கள். இந்த ஊழியத்தை செஞ்சாலாம் நீங்கள் இடறி விழுந்துட மாட்டீங்க, பாவத்துக்குள்ளே போயிட மாட்டீங்க. அந்த பயமே நமக்கு வேண்டியதில்லை. இதில் என்னென்ன ஊழியங்களை நம்ம செய்யலாம் அப்படின்னா, முதல் காரியம் பாருங்க, சுவிசேஷ ஊழியத்தை செய்யலாம். சுவிசேஷ ஊழியத்துக்குன்னே அழைக்கப்பட்டு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அழைப்பு சுவிசேஷ ஊழியத்துக்குன்னு பிரத்யேகமாக அழைக்கப்படாவிட்டால் கூட நீங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்யலாம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில், சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலிலே போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள், இந்த உபத்திரவத்தினால சிதறிப்போன சபையார் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இது யார் பிரசங்கித்தா? சுவிசேஷகர்களா? இல்லை. அப்போ யார் பிரசங்கித்தா? சபையார், விசுவாசிகள். அது வரைக்கும் ஆராதனையில் உட்கார்ந்து செய்தி கேட்டுக்கொண்டிருந்தவங்க சிதறி போன போது, நமக்கு சுவிசேஷ அழைப்பை கர்த்தர் கொடுத்தாரா, சுவிசேஷம் சொல்லுவதற்குன்னு கர்த்தர் நம்மை அனுப்பினாரா, அப்படிலாம் யோசிக்காம சுவிசேஷ ஊழியத்தை செய்தார். இந்த சுவிசேஷ ஊழியம் அழைக்கப்பட்டவர்களும் செய்யலாம், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே செய்யலாம், தேவனுடைய பிள்ளைகளும் செய்யலாம். அதான் வேதம் சொல்லுது. சுவிசேஷ பணி என்பது ரொம்ப வித்தியாசமானது. வேதம் சொல்லுது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனத்தில், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் பாருங்க, சுவிசேஷத்துக்கு அழைக்கப்பட்டு அவர் சுவிசேஷகரானா இல்லை. ஆனால் அவர் சொல்றார், சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. நான் ரட்சிக்கப்பட்டதே மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்காகத்தான். ரட்சிக்கப்பட்டு நான் ஒரு இடத்துல உட்காருவதற்காக அல்ல. அப்போ கர்த்தர் அழைத்து அனுப்பப்படுகிற சுவிசேஷர்கள் இருக்கிறாங்க, அவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிற விதம் வேற. ஆனால் மற்றவர்கள் அதற்காக இந்த சுவிசேஷ ஊழியத்தை நம்ம செய்யக்கூடாது, கர்த்தர் சொன்னாதான் செய்யணும் என்று யாரும் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லா விசுவாசிகள் மேலும் கிறிஸ்தவர்கள் மேலும் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. அப்போ நம்ம சுவிசேஷம் அறிவிக்கலாம். சுவிசேஷம் என்பது நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய ஒன்று, நம் எல்லார் மேல் விழுந்த ஒரு கடமை. ஆனால் சுவிசேஷ பணிக்குன்னு விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் சுவிசேஷகர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள், அது உண்மை. ஆனால் அவங்க செய்கிறாங்கங்கிறதுக்காக நாமும் அதே போல் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்க தான் செய்யணும் என்று நாம் ஒதுங்கி கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை. சுவிசேஷம் அறிவிப்பது எல்லார் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. அப்போ இந்த சுவிசேஷ ஊழியத்தில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம். சுவிசேஷம் என்பது என்ன? கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி. கிறிஸ்துவினால் மனிதர்களுக்கு செய்யப்பட்ட நன்மையை அறியாதிருக்கிற ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு பேர் தான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு நமக்காக இரத்தம் சிந்தி பரலோகத்துக்கு போவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். வேற எதுனாலும் ஒரு மனிதனுடைய பாவம் போகாது. ஆற்றுல போய் குளிச்சாலும் சரி, மண்ணில் உருண்டாலும் சரி, தான தர்மங்களை கொடுத்தாலும் சரி, பாவத்தை கழுவுவதற்கு இயேசுவின் இரத்தத்தினால் தான் அதிகாரம் இருக்கு. அப்போ இந்த இரத்தத்தை சிந்துவதற்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதை சிந்தி ரட்சிப்பை நமக்கு வாங்கி வச்சிருக்கிறார். கடவுளாகிய கர்த்தர் மனிதர்களுக்கு செய்து வைத்த நன்மையை அறியாதிருக்கிற ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவது பேர் தான் சுவிசேஷம். இந்த திட்டத்தை அறியாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. உங்கள் பாவத்தினால எத்தனையோ விளைவுகளை நம்ம சம்பாதிக்கிறோம், எத்தனையோ விளைவுகளை சந்திக்கிறோம். நமக்கே தெரியுது, நான் செய்த துரோகம்தான், நான் செய்த பாவம்தான் இன்னைக்கு
சாபமாய் வந்து நிற்குது. நான் எதை செய்தாலும் விளங்கவில்லை. என்னுடைய மனதிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாரம். நான் செய்த பாவங்கள் என்னை குத்தி காட்டி கொண்டே இருக்கின்றன. மனசாட்சிக்கு முன்னால் என்னால் இருக்க முடியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இவர்களுக்கு தெரியல, இதிலிருந்து விடுவிக்கப்பட, பாவங்கள் கழுவப்பட ஒரு வழியை கடவுள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை அறியாதவர்களுக்கு நம்ம போய் சொல்லுவதற்கு கர்த்தர் சுவிசேஷம் அறிவிக்க நம்ம ஏவி இருக்கிறார். சுவிசேஷர்கள் போய் என்ன செய்கிறாங்கன்னா அதை அஃபிஷியலாக பண்ணுறாங்க. அவர்களுக்கென்று ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வரங்களினால, வல்லமைகளினால கர்த்தரே தெய்வம் என்று, இயேசுவே கர்த்தர் என்று ஜனங்களுக்கு மெய்ப்பித்து காண்பித்து அவர்களை விடுதலை செய்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. மற்றவர்கள் என்ன செய்யலாம்? இப்படி தேவையுள்ளவர்களை சந்திக்கும் போது கடவுள் அவர்களுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம். அதற்கு பேரு சுவிசேஷன்தான். அப்போ இதை நம்ம செய்ய முடியும், யாருக்குமே நம்ம செய்ய முடியும். ரெண்டாவது காரியம் பாருங்க, நம்ம என்ன செய்யலாம்? அழைக்கப்படாமல் என்ன செய்யலாம்? சாட்சியின் ஊழியத்தை நம்ம செய்யலாம். சாட்சியின் ஊழியம்னா என்ன? கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை மற்றவங்களுக்கு சொல்றது. இதுக்கு ஒரு பெரிய அழைப்பெல்லாம் இல்லை. கர்த்தர் சிலரை சாட்சியின் ஊழியத்துக்கு அழைத்தாருன்னு சொல்லி அந்த அழைப்பு போடலை. எனக்கு ஒரு நல்லது செஞ்சாருங்க, அதை நான் போய் மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ பாருங்க, உலக மக்களை ஒரு சினிமா போய் பார்ப்பாங்க. அந்த சினிமாவை அது நல்ல படம் பாருங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அஃபிஷியல் ஆட்கள் இருக்காங்க. அவர்கள் என்ன செய்வாங்கன்னா விளம்பரம் போட்டு அதுக்கு பணம் வாங்கி கொண்டு அவர்கள் அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. இந்த படம் நல்லா இருக்குது, த்ரில்லராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, நல்ல நீதிகளை சொல்லுதுன்னு சொல்லி யூடியூப் அது இதுலன்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண மனிதன் அந்த படத்தை போய் அந்த ஃபிலிமை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நல்ல கருத்துக்கள் இருக்கே, நல்லா இருக்குதேன்னு சொல்லி இவர் போய் என்ன செய்கிறாரு, அவருடைய நண்பர்களுக்கு சொல்கிறார், நேற்று நான் அந்த மாதிரி தேட்டரில் ஒரு ஃபிலிம் பார்த்தேன், அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, நீ போய் பாருன்னு சொல்கிறாங்க. இவர் அந்த ஆஃபீஸ்னால் அனுப்பப்பட்டவர் அல்ல, அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் இவரை ஏற்படுத்தவும் இல்லை. இவருக்கு நாம் பார்த்ததை மற்றவனும் பார்க்கணுன்னு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அது மாதிரி கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நீங்கள் மற்றவர்களுக்கு போய் சாட்சியாக சொல்ல யாரும் உங்களை ஊழியத்துக்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றேன், ஆகவே பேசுகிறேன். கர்த்தர் எனக்கு செய்ததை நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? கர்த்தர் எவ்வளோ பெரிய மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார், அதை நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியாது? சந்தோஷத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. 10 வெள்ளிக்காசுகள் கொண்ட ஒரு மாலையை வைத்திருந்த ஒரு பெண், ஒரு திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண், அதில் ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போகுது. 10 வெள்ளிக்காசில் அவள் தேடுறா, தேடி 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 பார்க்குறா. வீடு முழுவதும் விளக்கை ஏற்றி கொண்டு தேடுகிறாள், ஒன்றும் தட்டுப்படவில்லை. 2 நாள் தேடி 3ஆவது நாள் ஒரு சின்ன இடுக்கில் அந்த பொற்காசு போய் கிடக்கு. அந்த 10 வெள்ளிக்காசில் ஒரு வெள்ளிக்காசு போய் கிடக்கு. அதை எடுத்த உடனே வெளியே ஓடி போய் தன் சிநேகிதிகளை எல்லாம் அழைத்து அந்த வெள்ளிக்காசை காண்பித்து சந்தோஷம் கொண்டாடினாளாம். ஏன்? அவளுடைய சந்தோஷம், அது அவளுக்கு கிடைத்த ஒரு சந்தோஷம். இந்த 10 வெள்ளிக்காசுகள் என்பது ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு மணமகனால அவருடைய நெற்றியிலே கட்டிவிடப்படும். இந்த 10 வெள்ளிக்காசுகள் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. இந்த வெள்ளிக்காசு மாலை தொலைஞ்சு போனாலோ, அந்த மாலை அருந்து போய் ஒரு காசு காணாமல் போனாலோ, இந்த பெண் 10 கற்பனைகளை கை கொள்ள முடியாமல் பாதுகாக்க முடியாமல் இருக்கிறா அப்படின்னு பட்டம் கட்டப்பட்டு அவள் திருமணத்திற்கும் குடும்பத்துக்கும் லாயக்கில்லாதவள் என்று சொல்லி மற்றவர்களால் தூஷிக்கப்படுவாள். இதுதான் அதனுடைய அந்த பின்னணி. அப்போ இந்த பெண்ணுக்கு பாருங்கள், ஒரு நிச்சயமாகி மணமகன் அவருடைய நெற்றியிலே 10 வெள்ளிக்காசுகள் கொண்ட ஒரு மாலையை கட்டிட்டு போயிருக்கிறார். இதில் ஒன்று காணாமல் போச்சு. இந்த வெள்ளிக்காசு கிடைச்சாதான் அவளுக்கு வாழ்க்கை திரும்ப கிடைக்கும். இல்லாவிட்டால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளாக் மார்க். அவளை திருமணம் செய்து கொள்ள யாருமே யோசிப்பாங்க, இவள் குடும்பத்துக்கு லாயக்கில்லைன்னு. அப்போ அவளுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அவள் தேடி பார்த்து சோர்ந்து அவருடைய சிநேகிதர்களெல்லாம் தேடுறாங்க, கிடைக்கல. கடைசியில் கண்டுபிடிச்ச உடனே அந்த வெள்ளி காசு நிமித்தம் அல்ல, தன்னுடைய வாழ்க்கையே திரும்ப கிடைச்சது என்பதற்காக
அதை மற்றவர்களுக்கு போய் சொல்கிறா, வீதியில் நின்று. இதை யார் போய் அனுப்பி நீ போய் சொல்லுன்னு யார் சொல்லுவாங்க? நான் அனுபவித்தேன், நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? இதுதான் சாட்சியின் ஊழியம். இதை சொல்வதற்கு யாரும் உங்களை அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த சாட்சியின் ஊழியத்தை போய் நீ வெளியே போய் சாட்சி சொல்லுன்னு சொல்லி உங்களை அனுப்ப வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் என்ன பார்த்தீங்க, உங்களுக்கு என்ன நடந்தது, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்தார் போய் சொல்லுங்களேன். அது ஒரு ஊழியம், அழைப்பில்லாத ஊழியம். லேகியோன் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனை பாருங்கள். அவன் என்ன செய்தான்? மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18, 19, 20 சொல்லப்பட்டு, அப்படியே அவர் படகில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இந்த கடற்கரை ஓரத்தில் பிரேத கல்லறை வழியாகத்தான் தாண்டி அங்கே வரணும். இயேசு வரும்பொழுது அங்கே பிசாசு பிடித்த ஒரு மனிதன், தன் சரீரத்தை தானே கீறி கொள்ளுகிற ஒரு மனிதன் இருந்தான். இயேசு அவனை சுகமாக்கினார். பிசாசுகள் அவனை விட்டு ஓடி போனது தெரியும். இப்போ இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுத்து விட்டு படகில் ஏறி அக்கறைக்கு போக போகிறார். இவன் பின்னாலே ஓடி வரான். ஓடி வந்து, ஐயா, எனக்கு வாழ்க்கையை திரும்ப கொடுத்துட்டீங்க, நான் உங்கள் கூட இருக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னா. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் போய் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு சாட்சியாக அறிவி என்று சொன்னார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாவற்றையும் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண துவங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இதுதான் சாட்சி. நீங்கள் பெரிய வசனத்தை எடுத்து பேச வேண்டியதில்லை, வசனத்துக்கு எடுத்து வியாக்கியானம் கொடுக்க வேண்டியதில்லை, வார்த்தை வார்த்தையாக எடுத்து நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன நடந்துச்சு அதை நீங்கள் சாட்சியாக அறிவித்தால் போதுமானது. இந்த சாட்சியின் ஊழியத்தை செய்வதற்கு பிரத்யேகமாக நீங்கள் அழைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் சாட்சி இடுவது என்பது மிக பிரதானமான ஒன்று. இதை செய்ய அழைப்போ அனுபவமோ நம்ம பெற்றிருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஆவியானவர் நம்மை நிரப்பினதே நம்மை சாட்சிகளாக நிறுத்தத்தான் என்பதை நம்ம முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். நம்ம இப்போவுமே சில காரியங்களை நம்ம பார்க்க முடியுது. சில ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, சிலர் அதை ஊழியமாகவே செய்கிறாங்க. அவங்க வேறு எதுவும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, தங்களுக்கு நடந்த அற்புதத்தை சாட்சியாக அறிவிப்பார்கள். சாட்சியாக மற்றவங்களுக்கு போய் சொல்லுவாங்க. இந்த சாட்சியை கேட்ட அநேகர் கர்த்தரிடத்திலே மனம் திரும்புகிற அனுபவத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த சாட்சி சொல்வதற்கு கர்த்தர் உங்களை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை தொட்டுட்டார்னாலே நீங்கள் சாட்சி ஊழியத்தை செய்யலாம். கர்த்தர் உங்களை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டாலே நீங்கள் அந்த அனுபவத்தை சாட்சியாக சொல்லலாம். எதை குறித்து நம்ம சாட்சி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல கர்த்தர் உங்களை சுத்திகரித்ததை, சுத்தமானதை குறித்து சாட்சியிடுங்கள். என் பாவத்திலிருந்து கர்த்தனை சுத்தமாக்கினாரு, அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து என்னை சுத்தமாக்கினாரு, விடுவிக்கப்பட முடியாத காரியங்களிலிருந்து கர்த்தர் என்னை சுத்தமாக்கினாரு. சுத்தமானதை முதல்ல போய் நீங்கள் சொல்லுங்க. மார்க்கு சுவிசேஷம் 1:44 சொல்லுகிறது, நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். சுகமாக்கின ஒருத்தனை ஆண்டவர் சொல்றாரு, அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லி காண்பிச்சு கண்டிப்பாக சொல்லி இந்த போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது பாருங்க, நீங்கள் விடுவிக்கப்பட்டதை சாட்சியாக சொல்லலாம். கர்த்தர் நான் விடுவிக்கப்பட முடியாத ஒரு பாவத்தில், ஒரு அடிக்ஷன், சாத்தானுடைய பிடியில், அல்லது இதிலிருந்து தப்பவே முடியாதுன்ற ஒரு காரியத்தில் கர்த்தரனை அற்புத விதமாய் விடுவித்தாரே, அதை போய் நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்லலாம். மூன்றாவது காரியம் என்ன சொல்லலாம்? கர்த்தரிடத்தில் நீங்கள் காண்கிறதையும் கேட்கிறதையும் குறித்து சாட்சி சொல்லலாம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டீங்கல்ல, வந்த பிறகு நீங்கள் இந்த புதிய வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் என்னென்னலாம் பார்த்தீங்க? அவர் உங்களுக்கு ஆபத்தில் உதவி செய்கிறத பார்த்துருப்பீங்க,
அவர் உங்கள் மேல் அதீத அன்பு செலுத்துறதை பார்த்துருப்பீங்க. வழியறியாமல் திகைக்கும் போது திடீர்னு ஒரு ஆலோசனை கர்த்தர் கொடுத்ததை பார்த்துருப்பீங்க. கர்த்தர் உங்களிடத்தில் பேசினதை கேட்டிருப்பீங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் கண்டதையும் கேட்டதையும் குறித்து சாட்சியிடுங்கள். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 16வது வசனத்தில் பவுல் அதைத்தான் செய்தார். 22:15 நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பா என்று சொல்லப்பட்டது. அப்போ நான் கர்த்தரிடத்தில் பர்சனலாக என்ன பார்த்தேன், கர்த்தர் என்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டார், எனக்கு என்னென்ன செய்தார், அவரிடத்துல நான் பார்த்ததையும் அவர் சொல்ல நான் கேட்டதையும் நான் சொல்லாமல் இருக்கக்கூடாதே, அதை நீங்கள் போய் சாட்சியாக சொல்லுங்க என்று கர்த்தருடைய வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்குது. இதெல்லாம் நம்ம செய்யலாமே. எல்லாரிடத்திலும் சாட்சி சொல்லலாம். மேடை போட்டு செய்தால்தான் ஊழியம் என்கிற நிலைமை மாறணும். நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஊழியங்களுக்கெல்லாம் உங்கள் மாதிரி செய்ய தெரியாதுங்க, எனக்கு மேடையை பார்த்தாலே பயம். யார் சொன்னது மேடையில் பேசணும்னு சொல்லி? நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நண்பர்களிடத்தில் சொல்லுங்க, உங்கள் உறவினரிடத்தில் சொல்லுங்க, சாட்சியாக சொல்லுங்க, குழந்தைகளிடத்துல கூட சொல்லுங்களேன் கர்த்தர் உங்களுக்கு செய்ததை. இதெல்லாம் ஊழிய கணக்கில் வரும், அழைப்பில்லாத ஊழிய கணக்கில். 3வது பாருங்கள், அழைப்பில்லாத ஊழியங்கள். உங்கள் சபையிலே செய்யப்படுகிற காரியங்களுக்கும் ஊழியர்களுக்கும் உதவியாக பணி செய்யலாம். உதவியாக ஊழியம் செய்கிறதுக்கு யாரும் உங்களை ஏற்படுத்த வேண்டியது இல்லை. உதவி செய்கிறோம். ஒரு சர்ச் இருக்குது, சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுற வேலை மாத்திரமா இருக்குது? சபை போதகருக்கு மாத்திரமா வேலை இருக்குது? சபையில் நிறைய வேலை இருக்குது. ஆராதனை நேரத்துக்கு முன்னால் சபையை ஒழுங்குபடுத்தணும், அமருவதற்குண்டான ஆசனங்களை ஒழுங்குபடுத்தணும், அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணணும், அந்த இடத்துல வருகிறவர்களுக்கு குடிக்க தண்ணி வைக்கணும், பாஸ்டர் பேசுறதுக்கு உண்டான காரியங்களை செட் பண்ணணும். இது எல்லாமே உதவி ஊழியம்தான். இதெல்லாம் செய்யும்போது தான் அந்த ஊழியம் முழுமை அடைகிறது. வெறும் பாஸ்டர் மாத்திரம் பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு போதகர் அவரே எடுத்து போட்டு எப்படி இருக்கும்? முடியாதது. அப்போ ஊழியம் என்பது நம்ம வெளியே பார்க்குறோம். ஒரு மேடையில் செய்யப்படுற ஊழியமாக இருந்தாலும் பின்னால் ஒரு 100 பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. அதில் அது எல்லாமே ஊழியம்தான். உங்களுக்கு பிரதானமான அழைப்பு இன்னும் கட்டளிடப்படலைன்னா ஊழியங்களுக்கு உதவியாக உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அது யாருடைய பெர்மிஷன் வேண்டியதில்லை. சபைக்கு நீங்கள் போகிறீங்க, போய் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, பாஸ்டர் இந்த மாதிரி நான் சபையில் முன்னால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது, எடுத்து போடுறது, காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தலான்னு இருக்கேன், நான் செய்யணேன் அப்படின்னு கேளுங்க. அதுக்கு உடனே அவர் நீ போய் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும், உமக்கு அந்த அழைப்பு இருக்கிறதா என்பதை முதல்ல நீர் அறிந்து கொள்ளும் அப்படிலாம் யாரும் சொல்ல போகிறதில்ல. அதுக்கு அது தேவையும் இல்லை. அப்போ உதவிக்காரர் ஊழியம், இதை உதவிக்காரர் ஊழியம் என்கிறது வேதம். பிலிப்பியர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பி பட்டணத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. அப்போ யார் யாரெல்லாம் சொல்கிறாரு பாருங்களேன். கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட அனைவருக்கும், பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும், அடுத்து சபையை கண்காணிப்பதற்கு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கும், அவர்களுக்கு உதவி செய்கிற உதவிக்காரருக்கும். அப்போ உதவிக்காரர் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவர்கள் வெளியே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆனால் அவர்கள் இல்லாவிட்டால் ஒரு ஊழியத்தை செய்வது முடியாத காரியம். அது சபை ஊழியமாக இருந்தாலும் சரி, வெளியே பப்ளிக்கில் ஒரு மேடை போட்டு பேசுகிற ஊழியமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் பின்னால் ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம் இருப்பாங்க. நாம தான் ஊழியங்களை பிரித்து பார்க்குறோம். அவர் பாஸ்டர் மேடையிலேருந்து பேசுகிறாரு, இவர் ஒரு சுவிசேஷகர் ஊழியக்காரர் மேடையிலேருந்து பேசுகிறாரு, அப்போ இவர் தான் விசேஷமானவர். இந்த பின்னால் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் மறக்கப்பட்டு அல்லது அவர்களுடைய பேரே வெளியே தெரியாமல் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே எல்லாரும் அவருடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்தவர்கள்தான். கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இருக்காது. கர்த்தர் எல்லாரையுமே ஊழியக்காரர் என்ற கணக்கில் தான் அவர் பார்க்குறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். தாங்கள் பிரதான ஊழியத்துக்காக அழைப்பு பெறுகிற வரைக்கும் சிலர் இந்த உதவி ஊழியத்தை செய்வார்கள். உங்களுக்குன்னு ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்து, நீ அப்போஸ்தலனா போ, நீ தீர்க்கதரிசியா போ, நீ ஒரு மேய்ப்பனாய் போன்னு சொல்கிற வரைக்கும் அவங்க உதவிக்காரர் ஊழியத்தில் இருப்பாங்க.
பிரதான அழைப்பு வந்தால் அந்த ஊழியத்துக்கு மாறிக்கொள்வார்கள். ஸ்தேவான் அதில் ஒரு ஆள், பிலிப்பு அதில் ஒரு ஆள். இவர்கள் துவக்கத்தில் பந்தி விசாரணை செஞ்சாங்க. அவர்கள் அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு சாப்பாடு போடுறது, பந்தி விசாரணை பண்ணுறது தான் அவங்க வேலை. சமையலை பார்த்துக்கிறது, இலை போடுறது, பரிமாறுவது தான் வேலை. ஆனால் அவர்களுக்கு கர்த்தர் பிரதான அழைப்பை கொடுத்த போது பிலிப்பு சுவிசேஷம் சொல்வதற்கு புறப்பட்டு போனார். ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்தார். அதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் உதவிக்காரர்களாக நம்மை ஏற்படுத்தி கொள்ளலாம். இதுக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட கனவுல பேசணும், தரிசனத்தில் பேசணும், நீங்கள் போய்கொண்டிருக்கும்போது ஒரு ஒளி உங்களை சுற்றி பிரகாசித்து பேசணும்லாம் அவசியம் இல்லை. அது உங்களுடைய சொந்த விருப்பம். நீங்கள் தகப்பனுக்கு பிள்ளை வேலை செய்வதை போல வேலை செய்கிறீங்க. தகப்பனுக்கு பிள்ளை வேலை செய்வதற்கு அவங்க போய் யாராவது அப்பாயின்மெண்ட் கேட்பாங்களா? அவனுக்கு தெரியுது அந்த இடத்துல ஒரு காரியம் வேண்டி இருக்குன்னு தெரியுது. அவன் உடனே அதை செய்கிறான், அந்த இடத்த நிரப்புகிறான், அவ்வளோதான். இதுக்கு போய் ஒருத்தர் அழைச்சி கூப்பிட்டு ஏற்படுத்தி செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த உதவிக்காரர் ஊழியத்தை செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஆலோசனையும் சொல்லப்பட்டிருக்கு. உதவி செய்கிறேன்னு போயிட்டு உபத்திரவம் செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லாமல் ஒரு உதவிக்காரர் ஊழியம், அதற்கு அழைப்பு தேவையில்லை. ஆனால் அந்த ஊழியத்தை நீங்கள் செய்யும்போது எப்படி இருக்கணும்? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 5-12 வரைக்கும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் தன்னை ஒரு ஊழியத்திலே உதவிக்காரனாக இணைத்து கொண்டால் அவன் இன்னென்ன விதமான குணாதிசயங்களை வெளிப்படுத்தணும். இல்லாட்டா உதவி செய்கிறவன்னு போயிட்டு உபத்திரவம் செய்யக்கூடாது. 1-2 வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. அந்தப்படியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகி. இந்த உதவிக்காரர்கள் இரு நாக்குள்ளவனாக இருந்தால் விசுவாசிகளிடத்துல ஒன்றும் ஊழியக்காரத்தில் ஒன்றும் மாறி மாறி பேசி சபைக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கிறோம். உதவிக்காரர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவனாயும் இருக்க வேண்டும். இன்னும் நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது வாசித்து பாருங்கள். எதுலெல்லாம் நம்ம உதவிக்காரர்களாக இருக்கலாம்? 1, சுவிசேஷ ஊழியத்திலே நம்ம உதவிக்காரர்களாக இருக்கலாம். உதவிக்காரராக ஒரு சுவிசேஷகர் போகிறாருன்னா நம்மளும் கூட போய் அந்த ஊழியத்தில் நம்ம கைப்பிரதி கொடுக்கலாம், அவங்க சொல்கிற வேலையை செய்யலாம், வீடுகளை போய் சந்திக்கலாம். ஒரு சுவிசேஷ ஊழியக்காரரோடு கூட நாமும் கூட இருந்து அந்த காரியங்களை செய்ய முடியும். பல சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் போன்றவர்கள் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது சீலா போன்றவர்கள், தீத்து போன்றவர்கள், தீமோத்தேயு போன்றவர்கள், பர்னபா போன்றவர்கள் அவருக்கு உதவிக்காரராக தங்களை இணைத்து கொண்டு சென்றதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. போகலாம், போய் நானும் கூட வர்றேங்க, உங்களுக்கு உதவி செய்கிறேன், ஒத்தாசையாக இருக்கிறேன் என்று அவர்களோடு கூட உங்களை இணைத்து கொள்ளலாம். இதெல்லாம் நம்ம கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பினாலையும் ஊழியத்தை சரியாக செய்யணும், நல்ல விருத்தியாக செய்யணுங்கிறதுக்காக நாம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளுகிற ஒரு காரியம். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சபை ஊழியங்களில் நீங்கள் உதவிகரமாக இருக்கலாம். பிலிப்பியர் 1:1 பார்த்தீங்கன்னா சபைக்கு உதவிக்காரர்களை பற்றி வேதம் அங்கே சொன்னது. ஏற்கனவே அந்த வசனத்தை வாசிச்சிட்டோம். அது மாதிரி எந்த ஊழியத்திலையுமே நம்ம உதவிக்காரர்களாக இருக்கலாம். அப்போ இந்த ஊழியத்துக்கு ஒரு அழைப்பு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு தரிசனம் கொடுத்தெல்லாம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருக்கா? இந்த சபையில் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு ஆள் இல்லையே, பாஸ்டர் நான் செய்கிறேன் அப்படின்னு போய் செய்யலாம். அதில் எந்த தடையும் இல்லை. இப்படி ஏதாவது ஒரு காரியத்தில் தேவனுக்கு சேவகம் செய்வதில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும். பிரதான அழைப்பும் ஊழியம் வருகிற வரைக்கும் சும்மா சோம்பேறியாக இருக்கக்கூடாது. இருந்தால் நாளாவட்டத்தில் இந்த அனல் குறைஞ்சு போயிடும், அசதி சோம்பல் நமக்குள்ளே வந்துவிடும். அடுத்து பாருங்க, அழைப்பே இல்லாமல் நம்ம செய்ய வேண்டிய காரியம், செய்யக்கூடிய ஊழியங்களில் ஊழியர்களுக்கு ஆதரவு செய்கிற ஊழியம். ஊழியர்களை பற்றி பேசும்போது உதவி செய்கிற ஊழியத்தை பற்றியும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம இந்த ஊழியங்களுக்கு ஆதரவு செய்கிறது, அந்த ஊழியம் நகர்த்தப்படுவதற்கும் அந்த ஊழியம் சிறப்பாக நடத்தப்படுவதற்கும் நம்ம அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது, சப்போர்ட் பண்ணுறது. வேதம் 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 11 ஒன்று சொல்லுது, அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரரை போல
ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். அப்போ சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். இதெல்லாம் தேவனுடைய காரியத்தில் ஊழியர்களுக்கு ஆதரவு செய்கிற ஊழியம். ஒனேசிப்பேரு என்பவனை பற்றி வேதம் இப்படி சொல்லுகிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில், ஒனேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக, அவன் அநேகம் தரம் என்னை இளைப்பாற்றினான். அந்த ஊழியக்காரருக்கு ஆதரவா எனக்கு தங்க வீடு கொடுத்தான், நான் அந்த ஊருக்கு போன போது எனக்கு சாப்பாடு கொடுத்தான், போஷித்தான், என்னை இளைப்பாற்றினான். அதான் சொல்லனா, அலைந்து வரும்போது நான் தங்குவதற்கு, நான் இங்கே 2 நாள் இருப்பதற்கு எனக்கு எல்லா உதவியும் செய்தவன். என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவில்லை. எனக்கு விலங்கு போட்டு வச்சிருக்கிறாங்க உள்ள ஜெயிலில், என்னை தினம் பார்க்க வந்து என்னை ஆறுதல் படுத்தி இந்த மாதிரி எனக்கு ஆதரவாக இருந்தவன். 17வது வசனத்தில் சொல்லுது, 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 17, அவன் ரோமாவில் வந்தபோது அதிக ஜாக்கிரதையா என்னை தேடி கண்டுபிடித்தான். எப்படி ஆதரவாக இருக்காங்க பாருங்க. அந்நாளில் அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவில் செய்த பற்பல உதவிகளையும் நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே என்கிறார். அப்போ ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறது, அப்போ இதெல்லாமே அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. எப்பாபிராதீத்து என்ற ஒரு ஆளை பற்றியும் வேதம் சொல்லுது. அவர்களும் தேவனுக்கு, எப்பாபிராதீத்துவும் தேவன் நிமித்தம் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உடன் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமாகிய எப்பாபிராதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். என் குறைச்சல்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்தவர். உதவி என்று வரும்போது பணத்தினால மாத்திரம் இல்லை, உங்களால் ஆன எந்த உதவியும் செய்து அந்த ஊழியக்காரருக்கு நம்ம ஆதரவாக இருக்கலாம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 2 பேர், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்பவர்கள். அவர்கள் அப்போஸ்தலர்களுக்கு அநேக நாள் அவர்களை இங்கே தங்க வச்சு அவங்க வீட்டில் அவர்களுக்கு உபசாரம் செய்தார்கள். நீங்கள் இருங்க, நாங்கள் சாப்பாடு போடுறோம். ஆனால் பவுல், நீங்கள் செய்கிற வேலையில் நானும் உங்கள் கூட இருந்து கூடார தொழிலில் நானும் வேலை செய்வேன்னு சொல்லி அவர்தான் வலுக்கட்டாயமாக செய்தார் ஒழிய, ஆக்கிலா பிரிஸ்கிலா என்பவர்கள் அவர்களை எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் தங்க வைத்து கொள்ள மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இதை நம்ம செய்யலாம். 4வது நம்ம என்ன செய்யலாம் பாருங்களேன். நீங்கள் ஜெப ஊழியத்தை செய்யலாம். ஒரு காரியத்தை, ஒரு ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், ஒரு தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் யாரும் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது எல்லா மனுஷர் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. யாவருக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ ஜெப ஊழியம் செய்வது கூட அழைப்பில்லாமல் நீங்கள் செய்ய முடியும். கர்த்தர் எனக்கு அழைப்பு கொடுத்தா தான் ஜெபம் பண்ணுவேன் என்று யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுகிற ஊழியம் அழைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம யார் யாருக்கு ஜெபம் பண்ணுறோம்? நமக்குள்ள நம்ம போகிற ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணுறோம், ஊழியர்களுக்கு ஜெபம் பண்ணுறோம், தேவனுடைய காரியங்கள் நடத்தப்படுவதற்கு ஜெபம் பண்ணுறோம், கர்த்தருடைய காரியங்கள் பழுதில்லாமல் தாமதம் இல்லாமல் நடத்தப்படுவதற்கு ஜெபம் பண்ணுறோம், தேசத்தில் பார்க்குற பயங்கரங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் யாரும் உங்களை நியமிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எல்லா விசுவாசிகளும் பிற காரியங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபத்தில் 2 விதம் இருக்குது. நமக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணுறது பேர் ஜெபம். மற்றவர்களுக்கும் கர்த்தர் நிமித்தம் நம்ம செய்கிற ஜெபம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் ஊழியம். அந்த ஜெப ஊழியத்துக்கு உங்களுக்கு யாரும் அழைப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே ஜெபம் பண்ணலாம். வேதம் அப்படி சொல்லுகிறது. ஜெபங்களில் 2 வகை இருக்குது. நமக்காக செய்து கொள்ளுகிற ஜெபம், அது எல்லாரும் நம்ம செய்கிறோம். நம்முடைய குறைகள், விருப்பங்கள், இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறோம். பிறருக்காக செய்கிற ஜெபம் பாருங்க, அதுக்கும் உங்களை யாரும் ஏற்படுத்த வேண்டியதில்லை. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவென்றால் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இது யாருக்கு சொல்கிறாங்க? ஜெப ஊழியர்னு ஒரு கூட்டம், நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டு ஜெபிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டு அப்படிலாம் இல்லை, எல்லா விசுவாசிகளுக்கு சொல்கிறாங்க. எல்லா மனிதர்களுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அப்போ இதுக்கு அழைப்பு தேவையில்லையே, இந்த ஊழியத்தை நம்ம செய்யலாமே. 2வது, ராஜாக்களுக்காகவும்
அதிகாரிகளுக்காகவும் அதிகாரங்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 2:2 சொல்லுகிறது. ஊழியர்களுக்காக உங்களை நடத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். இதுக்கெல்லாம் யாரும் உங்களை அப்பாயிண்ட் பண்ணி நீ ஜெபம் பண்ணுவதற்கு, சபைக்கு ஜெபம் பண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்க அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே ஜெபம் பண்ணலாம். அது ஒரு ஊழியம். அதை நீங்களே முறைப்படுத்தி கொண்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன்னு நீங்கள் தீர்மானித்து கொண்டு இந்த காரியங்களை செய்யலாம். உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் சொல்லுகிறது. அநேகர் மூலமாக எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இது உதவிதான். இது நீங்கள் கண்டிப்பாக செய்யதே ஆக வேண்டிய கடமை இல்லை. இதை நம்ம செய்யும்போது அது ஊழியமாகிறது. இதற்கு அழைப்பு தேவையில்லை. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது இந்த மாதிரி நம்ம செய்வதற்கு. கொலோசையர் 4:4 சொல்லுது பாருங்க, திருவசனம் செல்லும்படியான வாசலை திறக்கும்படிக்கு ஜெபம் பண்ணலாம். இப்படிலாம் செய்யலாம். அப்போ ஜெபம் பண்ணுவது என்பது நியமிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு, ஒரு அப்போஸ்தலரை போல தீர்க்கதரிசியை போல, ஒரு ப்ராஃபட் இருக்கிறாருன்னா அவரா தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியாது. அதை அழைக்கப்பட்டால் தான் சொல்ல முடியும். ஆனால் ஜெபம் என்பது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலே ஜெபம் பண்ண முடியும். இந்த ஊழியத்தில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். கடைசி 5வது, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்துகள் இருக்கும். ஒரு பாட்டு பாடுவீங்க, ஒரு இசைக்கருவி வாசிப்பீங்க. இது வரம் அல்ல. இதுவைகளுக்கு பேர் வரம் அல்ல. அந்நிய பாஷை பேசுதல், பற்பல பாஷை பேசுதல், ஆவியிலே காரியங்களை பகுத்தறிதல், தீர்க்க தரிசனம் சொல்லு, அது மாதிரி வரம் இல்லை. இது தாளந்து. உங்களுக்கு சில தனிப்பட்ட திறமைகளை கர்த்தர் தந்திருக்கலாம். இந்த திறமைகளை தேவனுடைய ஊழியத்திலே பயன்படுத்தலாம். இதற்கு யாரும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இசைக்கருவிகளை வாசிக்கிற ஊழியம் அப்படின்னு ஒரு ஊழியம் இல்லை. அது உங்களுடைய தாளந்தை வைத்து நீங்கள் அதை கர்த்தருக்குன்னு செய்கிறீங்க. அது தேவனுக்கு செய்கிற ஊழியம். அழைப்பு தேவையில்லாத ஒரு ஊழியம். தாளந்துகளை வைத்து செய்யணும். இது மாதிரி கர்த்தருக்கு நாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு காரியங்களை செய்யணும். அழைக்கப்பட்டு செய்கிற ஊழியங்கள் இருக்குது. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வதைப் போல தேவைகளை அறிந்து கர்த்தருடைய காரியங்களில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளுகிற அனுபவம் இருக்குது. நீங்கள் கர்த்தருக்கென்று இயங்கிக் கொண்டே இருங்கள். கர்த்தருக்குன்னு காரியங்களை செய்து கொண்டே இருங்கள். அயராமல் கர்த்தருக்குன்னு வேலை செய்யுங்க. அழைக்கப்பட்டிருந்தாலும் அழைக்கப்படாவிட்டாலும் அழைக்கப்பட்டவர்கள் எஜமானுக்கு வேலையாள் வேலை செய்கிற மாதிரி செய்யுங்க. அழைக்கப்படாதவர்கள் தகப்பனுக்கு பிள்ளை வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கென்று செய்ய முடிந்த காரியங்களை கர்த்தருக்கு செய்யுங்க. அப்பொழுது உங்களுக்கு ஆவியிலே அனல் உண்டாகும். அதே போல அசதியாயிராமல் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்படி ஆவியிலே ஒரு விழிப்புணர்வும் நமக்கு உண்டாகும். தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் கேட்ட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டு மாத்திரம் அல்ல, அழைக்கப்படாமலும் செய்யக்கூடிய அநேக ஊழியங்கள் இருக்கிறது என்பதை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தீர். நாங்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு நாங்கள் ஓடவும் உழைக்கவும் அலையவும் பிரயாசப்படவும், ஆண்டவரை கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி எங்களை கர்த்தருடைய ஊழியத்தின் பொருட்டு ஈடுபடுத்திக் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் ஆவியிலே அனல் கொள்ளவும், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே இன்னும் அசதி இல்லாத ஓட்டத்தை ஓடவும் அவர்களை ஊழியத்திலே கர்த்தர் ஈடுபடுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும், பேர் பேராய் ஆசீர்வதியும். இந்த வாரத்தை நன்மையினாலே முடிசூட்டும். உடைய பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் கர்த்தர் காத்து கொண்டிரலும். எல்லா தேவைகளையும் கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்தவர்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசினார். கர்த்தர் வசனம் கொடுத்தார். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். இந்த நேரம் முழுவதையும் நமக்கு இனிமையாக மாற்றினார். இன்னொரு வாரம் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.